வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 17th and 18th மே உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபேட்டல் ஃப்ளட்டிங், வாட்டர் கஷிங் த்ரூ தி ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ் இன் தென்காசி, தமிழ்நாடு ஆன் ஃப்ரைடே. ஸோ ஓல்டு குற்றாலமில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு மக்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபேட்டல் ஃப்ளட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 17-year-old பாய் வந்துட்டு ஹி ஹாஸ் பீன் வாஷ்ட் அவே. ஸோ இவரை வந்துட்டு தேடுற பணியில் தான் இருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த குற்றாலம் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற அந்த லொக்கேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு குற்றாலம் ஃபால்ஸை வந்துட்டு மெடிக்கல் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தனக்குள்ள நிறைய அந்த மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கொண்டு வரும். பிகாஸ் அது வந்து நிறைய காடுகள்லேருந்து வரும்போது ஸோ அங்கே வந்துட்டு நிறைய மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து வரும்போது அந்த தண்ணிலையும் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் இதை வந்துட்டு மெடிக்கல் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் வில் ஆல்சோ ஹாவ் சம் மெடிசினல் ஆர்டர்ஸ் இன் தி வாட்டர். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம ஜியாகிரஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட்டர் ஃபால்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஃபால் அப்படின்றது வந்துட்டு ஒரு வெர்டிக்கலாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறது தான் நம்ம வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு ரிவருடைய கோர்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு ரிவர் வந்துட்டு ஸ்ப்ரிங்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா அது பல தூரங்கள் கடந்து கடலில் வந்து கலக்கும். ஸோ மேபி அது வெஸ்டாக ஃப்ளோ ஆகலாம், அப்படி இல்லைனா ஈஸ்டர்ன் சைட் ஃப்ளோ ஆகலாம். ஸோ அதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தோம் அப்படின்னா கடலாக தான் இருக்கும். ஸோ இடையில பார்த்தோம் அப்படின்னா in the course of stream, ஸோ அது நிறையா ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கடந்து வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது வெர்டிக்கலாக வந்து ஒரு ஃபால் இருந்தது அப்படின்னா அங்கே விழுகும் போது அதை தான் நம்ம வந்துட்டு வாட்டர் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக்கான ஃபால்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிவமோகா டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ தட் ஃபால்ஸ் இஸ் கால்ட் அஸ் குஞ்சிக்கல் ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். ஸோ இதனுடைய ஹைட் வந்துட்டு இட் இஸ் 1493 feet. ஸோ இதை ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிவர் வந்துட்டு இட் இஸ் வராஹி ரிவர். அண்ட் அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா துத் சாகர் ஃபால்ஸ். ஸோ இது வந்துட்டு சி ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார்ம்டு பை மாண்டோவி ரிவர். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஞ்சி. ஸோ த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட். ஸோ இந்த சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அ சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. அண்ட் அடுத்து வந்துட்டு நோக்கா லிகாய் ஃபால்ஸ். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா சிரப்புஞ்சியில் சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு டாலஸ்ட் பிளஞ்ச் வாட்டர் ஃபால் இன் இந்தியா. ஸோ இதனுடைய ஹைட் வந்துட்டு 1115 feet, தட் இஸ் 340 meters. அண்ட் இது வந்துட்டு எர்த்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி வெட்டஸ்ட் பிளேசஸ். ஸோ இங்கே நிறையா மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸை நம்ம வந்துட்டு சிரப்புஞ்சி ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. நியர்லி 6 million trees disappeared from the farmland, says study. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பியர் ரிவ்யூட் ஜேர்னல் நேச்சர் சஸ்டெயினபிலிட்டி. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேட்டிலைட் இமேஜரி பேஸ் பண்ண ஒரு அனாலிசிஸ் அண்ட் இட் வாஸ் டன் பை ரிசர்ச்சர்ஸ் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகன், டென்மார்க். ஸோ இந்த ஒரு ஸ்டடியில் பார்த்தோம் அப்படின்னா 3 வருடங்களில், அதாவது 2019 2022 வரைக்கும் இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல் லேண்டில் கிட்டத்தட்ட 5.8 million ஃபுல் க்ரோன் ட்ரீஸ் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ண சேட்டிலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரேபிட் ஐ, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளானட் ஸ்கோப். ஸோ இது வந்துட்டு ஸோ 2010 to 2022 இந்த டைம் பீரியடில் நடந்த இந்த ட்ரீ நம்பர் சேஞ்சஸை எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சேட்டலைட்ஸுடைய அந்த ரெசல்யூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 to 5 meters அப்பார்ட் இருக்கக்கூடிய லார்ஜ் ட்ரீஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். தட் இஸ் இண்டிவிஜுவல் ட்ரீஸை கூட நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் டசன்ட் மீன் நம்மளுடைய இந்தியாவில் இந்த ஃபாரஸ்ட் கவர் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த கால்குலேஷன் வந்துட்டு அவங்க அக்ரிகல்ச்சரல் லேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய இந்தியாவில் இந்த ஃபாரஸ்ட் கவரை பற்றி படிக்கிறதுக்காக ஸோ தேர் இஸ் அ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெகுலர் சர்வேல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் ட்ரீ கவர் அப்படின்றது 2019 to 2021 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு
ஸோ அவங்க என்ன பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஏக்கரேஜ் லெவலில் சேஞ்சஸ் இருக்கான்றதை பார்ப்பாங்களே தவிர இண்டிவிஜுவல் ட்ரீஸ் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கா அப்படின்றத அந்த ஒரு டேட்டாவை அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எஃப்எஸ்ஐ வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேட்டலைட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சென்டினல் சேட்டலைட் ஃபார் க்ளோசர் ரெசல்யூஷன். ஸோ அதாவது இப்போ மேலே சொன்ன ரேபிட் ஐ அண்ட் பிளானட் ஸ்கோப் அளவுக்கு நம்மளுக்கு ரெசல்யூஷன் இருக்காது. ஸோ அதில் வந்துட்டு ரெசல்யூஷன் இட் இஸ் அரௌண்ட் 3 to 5 meters. ஆனால் இந்த சென்டினல் சேட்டலைட்டுடைய அந்த ஒரு ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 10 meters. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ் ஆஃப் விமன் பவர். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் குடும்பஸ்ரீ வந்துட்டு ஸோ கேரளா கவர்மெண்ட்டுடைய உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமில் கலந்துருக்காங்க. அண்ட் இது எதுக்காக அப்படின்னா டு செலிப்ரேட் தி 26th anniversary ஈவெண்ட் இன் கொச்சி ஸோ ஆஃப் குடும்பஸ்ரீ. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை மார்க் பண்ணுறதுக்காக என்னிடம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா சோஷியோ கல்ச்சுரல் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸில் மெம்பர்ஸ் கலந்துக்கிறதுக்காக. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பற்றி பார்க்கலாம். பிகாஸ் உங்களுடைய GS2 பேப்பரில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது ஒரு தனி டாப்பிக்காகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது வந்துட்டு ஒரு இன்ஃபார்மல் அசோசியேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ இதை எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பஸ்ரீ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது வெவ்வேறு பெயர்களில் வந்துட்டு செயல்முறையில் இருக்குது. ஸோ இதில் கேரளாவில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் வந்துட்டு குடும்பஸ்ரீ. ஸோ இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்துட்டு சுய உதவி குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் குடும்பஸ்ரீ. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த குடும்பஸ்ரீ அப்படின்றது ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கேரளாவில் 1997 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, விமனை எம்பவர் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் குடும்பஸ்ரீயை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு மிஷனை பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் நபார்ட், அதாவது நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இவங்களுடைய அந்த சப்போர்ட்டில் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த குடும்பஸ்ரீ பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சோஷியல் கேபிட்டல். அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு லோக்கல் பாடிஸில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அந்த இவங்க பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எனார்மஸ். ஸோ இவங்க நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூரிங் தி COVID-19 ஆல்சோ ஸோ அவங்க வந்து இந்த வேக்சின் கேம்பெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக் தி செயின் கேம்பெயின், அந்த மாதிரி வந்துட்டு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரிங் கேரளாவுடைய அந்த ஃப்ளட் அப்போ, அதாவது 5 yearsக்கு முன்னாடி நடந்த அந்த கேரளா ஃப்ளட்ஸ் அப்போ குடும்பஸ்ரீ நெட்வொர்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டருடைய டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கிட்டத்தட்ட 7 crores வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு கூகுள் அண்ட் ஆப்பில் விட அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷன், அண்ட் ஆல்சோ பில் அண்ட் மலிந்தா கேட்ஸ் ஃபவுண்டேஷனை விட அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு குடும்பஸ்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டியூரிங் தி COVID-19 நிறையா பேருக்கு வந்துட்டு உணவுகள் கிடைக்காம இருந்தது. அந்த டைம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிச்சன் மாதிரி அவங்க நடத்தி அதில் நிறைய சாப்பாடு செஞ்சு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சமைக்க முடியலையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப குறிப்பிடும் விதமாக இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சீஸ்ட் டர்ட்டில்ஸ் ரிலீஸ் இன்டு AP ரிசர்வாயர். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு May 16 அன்னைக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஸ்டாஃப் வந்து கிட்டத்தட்ட 1589 ஃப்ளாப் ஷெல்டு டர்ட்டில்ஸ் வந்துட்டு அவங்க கைமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஒடிசாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணும்போது இந்த கன்னி பேக்ஸில் வந்துட்டு இத்தனை டர்ட்டில்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு கைமுதல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 1589 டர்ட்டில்ஸில் கிட்டத்தட்ட 163 டர்ட்டில்ஸ் வந்துட்டு வேன்லேயே உயிரிழந்துருச்சு. அண்ட் 1426 இந்தியன் ஃப்ளாக் ஷெல்டு டர்ட்டில்ஸை பார்த்தோம் அப்படின்னா
ஸோ சீதாராம ராஜு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய முசுரு மில்லி ரிசர்வாயரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம இந்த ஃப்ளாப் ஷெல்டு டர்ட்டில்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட் ஷெல்டு டர்ட்டில்ஸ் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளாப் ஷெல்டு டர்ட்டில். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கிளில் உங்களுக்கு ஃப்ளாட் ஷெல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் நேம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ளாப் ஷெல்டு டர்ட்டில். ஸோ இந்த இந்தியன் ஃப்ளாப் ஷெல்டு டர்ட்டில் அப்படின்றது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீஷீஸ் ஆஃப் டர்ட்டில். மோஸ்ட்லி இது ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு இட் இஸ் லெசிம்ஸ் பங்க்டாட்டா. ஸோ இது மோஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னா பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷில் வந்துட்டு இட் இஸ் ஆன் இண்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேஞ்சஸ் ட்ரைனேஜஸ், அண்ட் மியான்மாரில் இரவாடி அண்ட் சால்வின் ரிவர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு டர்ட்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷாலோ, குவாய்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக்னன்ட் வாட்டர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஸ்ட்ரீம், மார்ஷஸ், பாண்ட், லேக்ஸ், இரிகேஷன் கேனல்ஸ் அண்ட் டேங்க்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலாக சாண்ட் அதுக்கப்புறம் மட் பாட்டம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீம்ஸில் தான் இதை நம்மளால் பார்க்க முடியும். பிகாஸ் தீஸ் டர்ட்டில்ஸ் ஹாவ் தி டெண்டன்சி டு பரோ. ஸோ அது வந்துட்டு மண்ணில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு பரோ பண்ணும். ஸோ அந்த டெண்டன்சி இருக்கிறதுனால யூஸ்வலாக இது வந்துட்டு மட் பாட்டம் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடிஸை தான் வந்துட்டு இது ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வல்னரபிள் அண்ட் இது வந்துட்டு IUCNல அண்ட் சைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் Appendix 2 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் Schedule 1. ஸோ இதனுடைய த்ரெட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டர்ட்டில்ஸ் வந்துட்டு they are smuggled and killed. அண்ட் இது வந்துட்டு லைஃப் ஸ்டாக் ஃபீடாகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதனுடைய ஸ்கின்னை வந்துட்டு லெதர் மேக் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதனுடைய பிளட்டை யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷுடைய ஃபுட்டு வந்துட்டு தயாரிக்கிறதுக்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இட் இஸ் பீன் ஸ்மகிள்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கில்டு. ஸோ இந்த டர்ட்டில்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் மெடிசன்ஸ் அண்ட் ஆல்சோ இதனுடைய மீட்டுக்காகவும் வந்துட்டு நிறைய பேர் இதை ஸ்மகிள் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்காங்க. குளோபல் வார்மிங்ஸ் அன்ஃபோர்சீன் அவுட்கம், ஹவு ஸ்பித்திஸ் நியூ கிராப் ஆஃப் ஆப்பிள் ஃபார்மர்ஸ் ஆர் ரீப்பிங் அ ஃபார்ச்சூன். ஸோ இப்போ குளோபல் வார்மிங்னால வந்துட்டு ஆப்பிளுடைய அந்த கல்டிவேஷன் அப்படின்றது இட் இஸ் ப்ரமோட்டிங் தி ஆப்பிள் கல்டிவேஷன் இன் ஸ்பித்தி வேலி. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் ஆப்பிள் கல்டிவேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் உங்களுடைய GS3 பேப்பரில் நம்மளுக்கு வந்துட்டு கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் க்ராப்ஸுடைய அந்த ரெக்வயர்டு கல்டிவேஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றதும் வந்துட்டு நம்ம படிக்கணும். ஸோ ஆப்பிள் கல்டிவேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு இட் இஸ் Malus pumila. ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டெம்பரேச்சர் அரவுண்ட் 21 to 24 degrees Celsius. So during the active growth period. And இது வந்துட்டு above the sea level 1500 இருந்து 2700 meters அந்த altitudeல இது வந்துட்டு grow ஆகும். அண்ட் இதனுடைய ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின்ஃபால் இருக்கணும் ஆஃப் அரவுண்ட் 1000 to 1250 mm throughout the growing season. அண்ட் இதுக்கு தேவைப்படக்கூடிய சாயில் வந்துட்டு வெல் ட்ரெயின்ட் லோமி சாயில்ஸ். ஸோ ஆப்பிள் க்ரோயிங் இந்தியாஸ் நம்மளுடைய இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தராஞ்சலில் இருக்கக்கூடிய ஹில்லி ரீஜன்ஸ். அண்ட் சில லிமிட்டடாக வந்து சில இடங்களில் கல்டிவேட் பண்ணுறாங்க. எங்கெங்கே அப்படின்னா இட் இஸ் இன் நாகாலாண்ட், அருணாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கிம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ டிஜிட்டல் அரெஸ்ட்? வாட் கேன் யூ டூ டு என்ஷூர் யூ டோன்ட் ஃபால் விக்டிம் டு சைபர் கிரிமினல்ஸ்? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு டேர்ம் வந்துட்டு ஆன்லைன் ஃபீல்டில் வந்துட்டு கொஞ்சம் பிரசித்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் அரெஸ்ட். ஸோ அரெஸ்ட் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் டு யூ நோ வாட் இஸ் டிஜிட்டல் அரெஸ்ட்? ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு சைபர் கிரிமினல்ஸ் பண்ணக்கூடிய அரெஸ்ட். ஸோ இது வந்து இப்போ ஒரு சைபர் கிரிமினல்ஸ் எல்லாம் இப்போ ஒரு இனோவேட்டிவான ஒரு டாக்டிக்காக வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க டு எக்ஸ்டார்ட் மணி. ஸோ இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ராடஸ்டர்ஸ் வந்துட்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி அவங்க வந்துட்டு தே வில் டிசீவ் பீப்புள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்துட்டு போலீஸ் ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் CBI அப்படின்னு சொல்லி தங்களை தானே சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய க்ரைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாற்றக்கூடிய அந்த விக்டிம்ஸை வந்துட்டு உண்மையாகவே நம்ப வைப்பாங்க. ஸோ நம்ப வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ யூ ஆர் டிஜிட்டலி அரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனை டிஜிட்டலாகவே வந்துட்டு தே வில் அரெஸ்ட்
arrest them. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு மணி வந்துட்டு நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்துட்டு உங்களை உண்மையாகவே அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறது தான் நம்ம வந்துட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, the victims are forced to stay visible over the Skype or other video or conferencing platforms and until their demands are met. அண்ட் சில சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா the victims வந்துட்டு they are forced to self arrest. அதாவது எந்த அளவில் அவங்கள நம்ப வைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீட்டை விட்டு கூட நீங்கள் வெளியே போகக்கூடாது, ஸோ யூ ஹாவ் டு பி லைவ் ஆன் திஸ் விசிபிள் ஓவர் தி கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சில டிசீவ்மெண்ட்லாம் வந்துட்டு அவங்கள பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டிஜிட்டல் அரெஸ்ட். அண்ட் இது ரிகார்டிங்கான ஒரு நியூஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே நான் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது IC4 பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதாவது சைபர் கிரிமினல்ஸ் வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி IC4 பற்றி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி IC4 அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்து நிறையா ஸ்கைப் ஐடிஸை வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தே பிலாங் டு தி சைபர் கிரிமினல்ஸ். ஸோ அந்த ஒரு கேஸோடைய பேக்ட்ராப்பில் தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஆர் சைபர் கிரைம்ஸ் வந்து நடக்காமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் கால்ட் அஸ் சைபர் ஹைஜீன். அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெகுலர்லி வி ஹாவ் டு அப்டேட் தி பாஸ்வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ட்வேர். அண்ட் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஒன் ஆத்தென்டிகேஷன் இருக்க மாதிரி கொடுத்துருப்போம், பட் வி ஹாவ் டு எனேபிள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதாவது ஈஸியாக ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ்குள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி வி ஹாவ் டு கோ ஃபார் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அடுத்து வந்துட்டு ஃபிஷிங் அட்டம்ஸ்லேருந்து நம்ம எவேட் ஆகுறது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய தடவை சில டுபியஸான லிங்க்ஸ் வரும் அண்ட் டவுன்லோடிங் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய மெசேஜுக்கு வரும், அப்படி இல்லைனா வந்துட்டு இமெயில்ஸுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான மெசேஜஸை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் ஸோ மச் பெட்டர். அண்ட் அடுத்து வந்துட்டு செக்யூரிங் தி டிவைசஸ். ஸோ நம்மளுடைய டிவைசஸை ரெப்யூட்டபிளான ஆன்டிவைரஸ் இல்லைன்னா ஆன்டி மால்வேர் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் வில் ப்ரொடெக்ட் அவர் டேட்டா. அண்ட் அடுத்து வந்துட்டு செக்யூர் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் வைஃபை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்துட்டு பாஸ்வேர்ட் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வல்னரபிள் ஃபார் தெஃப்ட். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணாமல் ஒரு செக்யூரான கம்யூனிகேஷன் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறது, வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ஆல்சோ எம்பவரிங் தி அஃபீஷியல்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தேர் டேட்டா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான சைபர் கிரிமினல் அந்த கேசஸ்குள்ளே நம்ம போகாமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் உங்களுக்கு எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்துட்டு சைபர் கிரைம்ஸ் பற்றி ஸோ சைபர் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிகார்டிங்காக கேட்கும்போது நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, வேறு என்ன இன்னோவேட்டிவான சஜஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. Sea otters get more prey and reduce to decay using tools. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் சி ஆட்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சி ஆட்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு வேசல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அக்வாட்டிக் மெம்பர். ஸோ இது வந்துட்டு கோஸ்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் இந்த நார்தன் அமெரிக்கா அண்ட் ஏஷியாவில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதனுடைய ஹேபிட்டேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்துட்டு வாட்டரில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அண்ட் சம்டைம் இது வந்துட்டு ஸ்லீப் பண்ணுறதுக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் அஷோருக்கு வந்துட்டு இது வரும். அண்ட் இதனுடைய அப்பியரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்டு ஃபீட் வந்து இது இருக்கும் அண்ட் வாட்டர் ரிப்பலண்ட் ஃபர் வந்து இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ரிப்பலண்ட் ஃபர் வந்து இது வந்து ட்ரையாகவும் வார்மாகவும் வச்சுக்க உதவும். அண்ட் ஆல்சோ இதனுடைய நாஸ்ட்ரல்ஸ் அதுக்கப்புறம் இயர்ஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போகும்போது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்போடு இது படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது யூஸ்வலாக என்ன சாப்பிடும் அப்படின்னா, ஸோ கெல்ப் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சீ கிராஸ் பெட்ஸில் தான் இது வந்துட்டு அதனுடைய ஃபுட்டை எடுத்துக்கும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பாடியிலேருந்து 1/4 ஆஃப் தி வெயிட் வந்து அது சாப்பிடும். ஸோ இதனுடைய ஈக்கோலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த சீ வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற ஸ்பீஷீஸோடைய ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். அண்ட் இது வந்து நம்ம மெயின்டைனிங் மெரைன் ஈகோசிஸ்டமில் ஒரு மேஜரான ரோல் வந்து இது ப்ளே பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சீ அர்ச்சின்ஸை வந்துட்டு ப்ளே பண்ணும். ஸோ சீ அர்ச்சின்ஸ் அப்படின்றது இந்த மேலே இருக்கக்கூடிய இமேஜில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
So it will prey on the sea urchins. They help control the population of these spiny creatures. ஸோ இந்த ஓட்டர்ஸ் வந்து இந்த sea urchins சாப்பிடலை அப்படின்னா இந்த sea urchins உடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ரொம்ப அதிகமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா கெல்ப் ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் அப்படின்றது மெரைன் ஈகோசிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் மைரியட் ஆஃப் மரைன் லைஃப் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் வந்துட்டு நிறையா ஸ்பீஷீஸ்க்கு இட் இஸ் ப்ரொவைடிங் ஷெல்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு இட் இஸ் ப்ரொவைடிங் ஃபுட் ஃபார் நியூமரஸ் ஸ்பீஷீஸ். அண்ட் இந்த sea otters வந்து இருந்தது அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்றது வந்துட்டு சஸ்டெயின் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹெல்த் ஆஃப் தி அண்டர் வாட்டர் ஃபாரஸ்ட்டும் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அண்டர் என்டேஞ்சர்ட் கேட்டகரி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.